Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah rabbil alamin. Wassalatu wassalamu ala afdalil anbiya'i wal mursalin Sayyidina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: من غدا إلى المسجد وراح أعد الله له في الجنة نزلا كلما غدا وراح أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அன்னலம் பெருமானார் நம் ஈருடும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணையும் கிருபையும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பான பெருமக்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையும் கிருபையும் புனிதமான இந்த ஜும்ஆவுடைய நாளிலே புனிதமிகு அல்லாஹினுடைய இல்லத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்தை சத்தியமானதாக, உண்மையானதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். எந்த அளவுக்கு இது சத்தியமானது, உண்மையானது என்று சொன்னால் எதிரிகளும் கூட பயப்படுகின்றார்கள். இந்த சத்தியம் நிகழ்ந்துவிட்டால் நமக்கு இப்படி ஆகிவிடுமே என்பதாக இஸ்லாத்திற்கு எதிராக பல்வேறு விதமான விஷம பிரச்சாரங்களும் பல்வேறு விதமான தாக்குதல்களும் தொடர்ந்து இஸ்லாத்தின் மீது தொடர்ந்து நடத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வினுடைய இந்த தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வால் பல்வேறு உயரிய விஷயங்களை கொண்டு அல்லாஹ் இந்த தீனை பாதுகாத்தான். அதிலே ஒன்று, நபிமார்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார்கள், அவர்களுக்கு வேதங்கள் வழங்கப்பட்டது. அந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள், அதே போன்று அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாசல்கள், இவைகளெல்லாம் இந்த தீன் பாதுகாப்பு செய்வதற்காக வேண்டி, பாதுகாப்பதற்காக வேண்டி தொடர்ந்து அல்லாஹ்வால் செய்து வரப்படுகின்ற நடைமுறைகள் என்பதை நாம் பார்க்கின்றோம். சமீப காலமாக இந்திய நாட்டிலே பள்ளிவாசல்களும் தர்காக்களும் குறிவைக்கப்படுகின்றது. இந்திய ஜனநாயக நாட்டிலே, மதச்சார்பற்ற இந்த இந்தியாவிலே எல்லா மதத்தவர்களும் ஒன்று கூடி வாழுகின்ற, சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இந்திய திருநாட்டிலே தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய வழிபாடுகள் குறிவைக்கப்படுவது, கேள்விக்குறியாக்கப்படுவது, நீதிமன்றங்களின் வாயிலாக பள்ளிவாசல்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவது, இவைகளெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு டிசம்பர் 6 புனிதமிகு பாபர் மஸ்ஜித் கயவர்களால் சூறையாடப்பட்ட நாள் டிசம்பர் 6. அதனுடைய வரலாறு என்பது தனி.
அதிலே இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்பது தனி. இந்த நாட்டிலே ஜனநாயகம் தோற்று போன நாடாக இந்த நாள் ஆனது என்பது வரலாறு. அவர்கள் தங்களுக்கு தோதுவாக தீர்ப்புகளை எழுதி கொண்டாலும் சரி, அங்கே பள்ளிகளை இடித்து கோயிலை கட்டி கொண்டாலும் சரி, காலம் முழுக்க வரலாறுகள் இருக்கும் முழுக்க அந்த வரலாறு இப்படித்தான் பேசும். பள்ளியை இடித்து கோவில் கட்டினார்கள் என்றுதான் வரலாறு பேசும். இதற்கு மாற்றமாக ஒரு வரலாறு இருக்காது. காலம் முழுக்க அதன் வரலாற்றை எங்கே எழுதினாலும் சரி, பள்ளியை இடித்து பாபர் மஸ்ஜிதை இடித்து கோயில் கட்டினார்கள் என்றுதான் வரலாறு எழுதப்படுமே தவிர இதற்கு மாற்றமான ஒரு வரலாறை யாரும் எழுதிவிட முடியாது. அந்த வரலாறுகள் என்பது தனி. அதை தொடர்ந்து இன்றைக்கு அந்த ஒரு பள்ளியோடு நிறுத்தினார்களா என்று சொன்னால் இல்லை. அவர்களுடைய திட்டங்கள் மிகப்பெரியது. ஆனால் எல்லா திட்டங்களையும் விட அல்லாஹ்வினுடைய திட்டம் மிக பெரியது என்பதை நாம் நம்பி இருக்கின்றோம், அவர்களும் நம்புகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய சக்தியையும் திட்டங்களையும் அவர்களும் நம்புவதால் தான் பள்ளிவாசல்களின் மீது இவ்வளவு கோபங்களும் அதை தகர்க்க வேண்டும் என்ற ஏற்பாடுகளும். அது ஒரே ஒரு பள்ளியோடு நிறுத்தப்பட்டு விடுமா என்று பார்த்தால் தொடர்ந்து டெல்லியினுடைய ஜும்மா மஸ்ஜித் கேள்விக்குறியாக்கப்படுகின்றது, சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுகின்றது. கடந்த மாதத்திலே 5 நபர்களை, அப்பாவிகளை காவல்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்தினுடைய சம்பல் பகுதியிலே ஷாஹி ஜும்மா மஸ்ஜித் கடந்த மாதத்திலே நடந்த, இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு அநீதியான ஒரு விஷயம். 500 ஆண்டுகள் தொழுகை நடந்த ஒரு பள்ளிவாசலிலே உடனடியாக அங்கே ஆய்வுக்குழுக்கள் வரப்பட்டு மிகப்பெரிய கலவரமாக ஆக்கப்பட்டு அந்த பகுதியிலே தொழுகை நடத்திய இஸ்லாமியர்கள் கலவரக்காரர்களாக மீடியாக்களாலும் அரசாங்கத்தாலும் இந்த உலகத்திலே அவர்கள் கலவரக்காரர்களாக காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு அச்சுறுத்தலான நிலைமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். 30 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பகுதியிலே 70 நபர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி டெல்லியினுடைய ஜும்மா மஸ்ஜிதை தொடர்ந்து ஊபியினுடைய பல்வேறு விதமான மஸ்ஜிதுகள், அதைத் தொடர்ந்து அஜ்மீர் தர்கா, எந்த அளவுக்கு பாரம்பரியமான சமூக நல்லிணக்கத்தை போதிக்கின்ற தர்கா என்று சொன்னால், பல்வேறு மதத்தவர்களும் ஒன்று கூடி அங்கே வந்து செல்லுகின்ற இடமாக இருக்கக்கூடிய அந்த புனித ஸ்தலத்திலே இந்திய நாட்டின் பிரதமர் வருடத்திற்கு ஒரு முறை அந்த தர்காவிற்கு அதற்கு போர்வை வழங்கக்கூடிய சூழ்நிலைகள் தொடர்ந்து இருந்து வருகின்றது. இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட்டு வரலாறுகளால் பாதுகாக்கப்பட்டு வருகின்ற ஒரு புனித ஸ்தலமான அந்த அஜ்மீர் தர்கா இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டு அது சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுகின்றது. இவர்கள் ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே செய்வது முதலிலே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துவது, காவல்துறையின் மூலமாக, நீதிமன்றங்களின் மூலமாக அந்த இடத்திலே ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி அதை நீண்ட நாட்களுக்கு இழுத்தடித்து கடைசியில் அவர்களுடைய அராஜக போக்குகளின் மூலமாக இஸ்லாத்திற்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டு, முஸ்லிம்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த இடங்களை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலைகள் மிக தெளிவான ஒரு அநீதியாக இந்த ஜனநாயக நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்பது வேதனைக்குரிய விஷயம். அன்பான பெருமக்களே, இன்றைய நாள், இந்த நாள் இதோடு முடித்து விடப்படக்கூடிய நாள் அல்ல. வரலாறுகள் இருக்க நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கு நாம் சில வரலாறுகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த சமுதாயம் வரலாறை மறந்து விட்டதோ, எந்த சமுதாயம் தன்னுடைய வரலாறை அறியாமல் இருக்கின்றதோ, அந்த சமுதாயம் அடுத்த கட்டத்திலே அந்த தலைமுறையினர் அந்த வரலாற்றிலே அழிக்கப்படுவார்கள். அந்த வரலாறே இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட டிசம்பர் 6 இன்றைக்கு அதனுடைய சுருக்கமான வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாபர் மஸ்ஜித், அதனுடைய வரலாறு என்ன, எப்படி
பாசிச கைவர்கள் அந்த பள்ளியை தகர்த்தெறிந்தார்கள். அதில் எப்படி கட்டடங்கள் எழுப்பப்பட்டது என்பதையெல்லாம் நாமும் அறிந்து நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கு இந்த வரலாறை கொண்டு சேர்த்துகின்ற கடமை நமக்கு இருக்கின்றது. 1528 பாபரின் படை தளபதி மீர்பாகி என்பவரால் கட்டப்பட்டது. 1528 350 ஆண்டுகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த பள்ளியிலே தொழுகை நடத்தப்பட்டது. 1857 சிப்பாய் கழகம் நடைபெற்ற பின்பு ஆங்கிலேயனுக்கு ஒரு பயம் வந்தது. இந்த நாடு நம்முடைய கையை விட்டு போய்விடுமோ என்று பயம் வந்தது. எனவே ஆங்கிலேயன் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியின் மூலமாக இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்க வேண்டும், பிரித்தால்தான் நாம் இந்த நாட்டை ஆள முடியும் என்ற காரணத்தினால் இந்துக்களை வைத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று முயற்சித்தால், இந்த நேரத்தில் தான் அயோத்தியில் இருந்த அந்த இந்துக்களிலே சில பேர், இந்து மதத்திலே தீவிர போக்கை கொண்டிருந்த சில பேர் ராம ஜென்ம பூமி என்ற ஒரு கதையை கட்டவிழ்த்து விட்டார்கள். இந்த 3 ஏக்கர் பரப்பளவிலே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த பள்ளிவாசல் தான் ராமர் பிறந்த இடம். எனவே இது எங்களுக்கு சொந்தம் என்று ஆங்கிலேயர்களுடைய காலத்திலேயே இந்த பிரச்சனையை தீவிர இந்துக்களால் கிளப்பப்பட்டது. இதை ஒரு சாக்காக வைத்து பிரிட்டிஷ்காரர்கள் இதை கொஞ்சம் ஊதி பெரிதாக்கினார்கள். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பிவிட்டார்கள். இவர்கள் ஒற்றுமையாக இருந்துவிட்டால் இந்த நாடு நம்முடைய கையை விட்டு போய்விடும் என்பதற்காக முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியிலே பிரிவினைகளை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சிகளை ஏற்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து 1859 இந்த பிரச்சனை ஆரம்பமானது. அதற்கு பின்பு 1949 சுதந்திரத்திற்கு பின்பாக டிசம்பர் 22 இஷாவினுடைய தொழுகை வரை பாபர் மஸ்ஜிதிலே தொழுகை நடந்தது. 1949 டிசம்பர் 22 இஷாவினுடைய தொழுகை வரை அந்த பள்ளியிலே தொழுகை நடந்தது. இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக கயவர்கள் ஒரு சிலையை கொண்டு வந்து உள்ளே வைத்தார்கள். நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல்வேறு இடங்களிலே தங்களுக்குரிய இடம் என்று அவர்கள் எதையெல்லாம் பொய்யாக சொல்லுகின்றார்களோ அங்கே அவர்கள் முதலிலே செய்வது சிலையை கொண்டு வந்து வைப்பார்கள். கடந்த வாரத்திலேயும் கூட நமது ஊருக்கு அருகிலே குஜங்கனூரிலே அந்த நிகழ்வு நடந்தது. சிலையை கொண்டு வந்து வைப்பார்கள். நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே புதிதாக சிலை வைக்கப்படுகின்றதோ அந்த சிலையை வைத்து விட்டார்கள் என்று நாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கக்கூடாது. அதை அப்புறப்படுத்தி விடுங்கள், அவ்வளவுதான். அதை அப்புறப்படுத்தி விட்டால், இந்த வேலையை பாபர் மஸ்ஜிதில் அன்றைக்கு செய்திருந்தால், அதை அப்புறப்படுத்தி விட்டு அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுகை அவர்கள் தொழுதிருந்தால் பிரச்சனையே எழுந்திருக்காது. என்றைக்கு சிலை வைக்கப்பட்டுவிட்டது என்று இவர்கள் காவல்துறையிடமும் நீதிமன்றத்திடமும் போனார்களோ அன்றைக்கு தான் பிரச்சனை எழுந்தது. எனவே நாம் இதை ஆழமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். புதிதாக ஒரு இடத்தில் சிலை வைத்து பிரச்சனை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதை அகற்றிவிட்டு நாம் செய்கின்ற வழிபாடுகளை தொடர்ந்து செய்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அன்பானவர்களே, இப்படி இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக ஒரு சிலையை கொண்டு வைத்து இது எங்களுடையது என்று சொல்லுகின்ற பொழுது காவல்துறை நீதிமன்றம் என்று போய் அன்றைக்கு பாபர் மஸ்ஜித் அன்று பூட்டப்பட்டது. இது நீதிமன்றத்திற்கு வழக்கு வந்துவிட்டது. இனி நீதிமன்றம் எதை சொல்லுகின்றதோ அதை கேளுங்கள் என்பதாக பூட்டப்பட்டது. 1949 நடந்த இந்த நிகழ்வுக்கு பின்னால் 1992 அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலேயே டிசம்பர் 6 அன்று 1992 நீதிமன்ற உத்தரவுகளை எல்லாம் மீறி நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்துத்துவ தீவிரவாதிகளால் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. அதனுடைய கலவரத்திலே, அதை தொடர்ந்து நடந்த கலவரத்திலே 2000 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது வரலாறு. இந்த வரலாறை யாரும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட வரலாறாக இந்த இந்தியாவினுடைய ஜனநாயக நாட்டில் இந்த வரலாறு பதிவு செய்யப்படுகின்றது. 70 ஆண்டுகளாக நடந்த அந்த வழக்கிலே ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டும்.
தங்களுடைய இந்து ராஜ்யத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்ற அந்த சிந்தனையிலே இந்த இந்திய நாட்டிலே இப்படி ஒரு அநீதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவர்களுடைய அந்த அஜெண்டாவினுடைய அடிப்படையிலே 2019 நவம்பரிலே தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு அப்பட்டமாக தெரியும், இது இஸ்லாமியர்களுக்கு பாதகமான தீர்ப்பு என்று. உலகில் உள்ள அத்துணை அறிவாளர்களும் அத்தனை ஜனநாயகத்தை விரும்புகின்ற அத்துணை மக்களும் சொன்னார்கள் இது அநீதியான தீர்ப்பு என்று சொன்னார்கள். அந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளும் கூட பிற்காலத்தில் அவர்கள் சொன்னார்கள், நாட்டினுடைய சூழ்நிலை கருதி நாங்கள் இப்படி தீர்ப்பு வழங்க வேண்டியதாக போய்விட்டது. அந்த தீர்ப்பு 2019 வந்த அந்த தீர்ப்பிலே ராமர் கோவில் கட்டலாம் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள். ஆனால் அந்த தீர்ப்பிலே அவர்கள் சொன்ன விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். இத்துணை ஆண்டுகள் இந்த கயவர்களால் சொல்லப்பட்டு வந்த அனைத்து பொய்களையும் அந்த தீர்ப்பு உடைத்தது. அந்த நீதிபதிகள் தெளிவாக குறிப்பிட்டார்கள், இந்த இடம் மஸ்ஜித் இருந்த இடம்தான், இந்த இடம் கோயிலுக்குரிய இடம் அல்ல, இது பாபர் மஸ்ஜித் இருந்த இடம்தான். இதற்கு கீழே கோயிலே இருந்தது என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஆனால் அகழ்வாராய்ச்சிகளின் மூலம் பார்த்த பொழுது அங்கே ஒரு கட்டிடம் இருந்தது, அது கோயில் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று நீதிபதிகள் சொல்லிவிட்டார். அங்கே கோயில் இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதே போன்று 1992 பாபர் மஸ்ஜிதை இடித்தது தவறுதான் என்று அந்த தீர்ப்பு சொன்னார். கைவர்கள் அதை இடித்தது, நீங்கள் இடித்தது தவறுதான் என்றாலும் கூட இந்த நாட்டில் நிலவும் நெருக்கடியான சூழ்நிலைகள் நீதிபதிகளுக்கு தெரியும் அல்லவா. இந்த நாட்டிலே அவர்களுக்கு பாதகமாக தீர்ப்பாகிவிட்டால் இந்த நாட்டிலே எவ்வளவு பெரிய கலவரங்கள் நடைபெறும் என்பதை அவர்கள் யோசித்தார்கள். எனவே அவர்களுடைய அந்த நெருக்கடியான சூழ்நிலையை கொண்டும் இந்துத்துவ சக்திகளின் வெறியாட்டத்தை தடுத்து நிறுத்தவே அவர்களுக்கு அங்கே கோயில் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. என்றாலும் இன்றைக்கும் வரலாறுகள் சொல்லுகின்றது, மஸ்ஜிதை இடித்து ஒரு கோயில் கட்டினார்கள் என்று. இந்த வரலாற்றை, இந்த பாரம்பரியத்தை, பாபர் மஸ்ஜித் என்ற அடையாளத்தை நம்முடைய அடுத்த கட்ட நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த வரலாறுகளை நாம் எடுத்துச் சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பான பெருமக்களே, பள்ளிவாசல்கள் என்பது சாதாரணமானதல்ல, அது அல்லாஹ்வினுடைய இறை இல்லங்கள். இன்றைக்கு நீதி தகர்க்கப்பட்டிருந்தாலும் கூட இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீதியே வெல்லும் இந்த ஜனநாயக நாட்டிலே. அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே வாக்கு தருவான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான், நல்லவர்கள் செய்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான். நீங்கள் பூமியிலே ஒழுங்காக நடந்து கொள்ளாவிட்டால் உங்களை போக்கிவிட்டு வேறொருவரை நாம் கொண்டு வருவோம் என்பதை அல்லாஹ் வாக்கு தந்திருக்கின்றான். எனவே நீதி ஒரு நாள் வெல்லும் என்பதிலே நாம் உண்மையாக சத்தியமாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய போராட்டங்கள் மஸ்ஜிதுக்கு எதிராக இவர்கள் எதையெல்லாம் செய்கின்றார்களோ, தங்களுடைய நிலங்கள் என்று எவைகளெல்லாம் அபகரிக்கின்றார்களோ, அப்போதெல்லாம் இதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று நாம் விட்டுவிடக் கூடாது. நம்மாலான முயற்சிகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும். அல்லாஹ் தன் புறத்திலிருந்து முழுமையான உதவிகளை தருவான். எதிரிகள் அவர்களுடைய செயல்களால் இந்த மார்க்கத்தை அழித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் இந்த தீனுல் இஸ்லாம் என்பது கண்டிப்பாக உயர்ந்து நிற்கும் என்பது அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்ற வாக்குறுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் தொடர்ந்து போராட்ட களத்திலே நில்லுங்கள், அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு இருக்கின்றது. இந்த உலகத்திலேயும் நன்மை இருக்கின்றது, நாளை மறுமையிலேயும் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. அல் கைரு மஅகூதுன் ஃபீ நவாசிஹா. ஒரு போராட்டக்காரனுடைய குதிரையினுடைய அந்த நெற்றி எப்பொழுதும் நனவை நோக்கியே நிற்கின்றது என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.